ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக. பக்கம் 87. ந வியத் அஸ்ருதேஹே அஸ்திது கௌணி அசம்பவாத் சப்தாச்ச ஸ்யாச்ச ஏகஸ்ய பிரம்ம சப்தவத் பிரதிஜ்ஞாஹானிஹி அவ்யதிரேகாச்ச சப்தேப்யஹ யாவத் விகாரம் து விபாகோ லோகவத் ஏதேன மாதரிஷ்வா வியாக்யாதஹ அசம்பவஸ்து சதஹ அனுபபத்தேஹ தேஜோதஹ ததா ஹ்யாஹஹ ஆபஹ பிருத்திவி அதிகாரரூப சப்தாந்தரேப்யஹ. ஸோ பஞ்சபூதத்தை பற்றின பேச்சு இது. நம்ம முதல் அதிகரணத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்போம். அதை விளக்கமாக விஷய வாக்கியம் அப்படி சொல்லிட்டு நம்ம படிப்போம். இப்போ என்னென்னா, இந்த 2வது அத்தியாயத்தில் 3வது பாதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதாவது உபனிஷத்து வாக்கியம். அந்த உபனிஷத்து வாக்கியம் மாதிரியே இன்னொரு உபனிஷத்து வாக்கியம் இருக்கும். அந்த உபனிஷத்து வாக்கியத்துக்கும் இந்த உபனிஷத்து வாக்கியத்துக்கும் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா சீமிங்கலி டிஃப்ரெண்ட் இருக்கும், முரண்பாடு இருக்கும். அதை இந்த வியாசாச்சாரியார் அந்த மாதிரி அந்த மந்திரத்தை எடுத்துட்டு அது எதை சொல்கிறது, மெயின் டாபிக் என்ன படிச்சுட்டு இருக்குமோ ஜெகத்காரணம் பிரம்ம, அந்த ஜெகத்காரணம் பிரம்ம தான் சொல்கிறது அப்படின்றத விளக்கம் கொடுக்குறார்.
அப்போ இதில் 3 பேர் வராங்க. 3 பேரில் முதல் ஆள் வந்து பூர்வபக்ஷி, ரெண்டாவது ஆள் வந்து ஏகதேசி, மூணாவது ஆள் வந்து சித்தாந்தி. சித்தாந்தின்றது வேதாந்தம், கன்க்ளூஷன். இல்லை பூர்வபக்ஷி வந்து கேட்கவே வேண்டாம், அவன் திராவிட மாடல். எது பண்ணினாலும் இப்போ மம்தா சொன்னால ராமரை மட்டும்தான் பேசுகிறா, சீதையை பேசலை அப்படின்னு. அது மாதிரி எதை தெரிஞ்சிருக்கு எதை பேசலை. எப்பயுமே வாயை திறந்தா நீங்கள் இந்த ஆப்போசிட் பார்ட்டிங்கன்னா ஒரு தடவை கூட பாராட்டினது கிடையாது. ஆனால் வாஜ்பாய் வந்து பல தடவை பாராட்டியிருக்கார் ஆப்போசிட்டு இதுவை. அந்த அளவுக்குலாம் புத்தி இல்லை. அதனால தான் இல்லை, பகை உணர்வு இருக்குது, ராகத்வேஷம் இருக்குது, அப்புறம் துரோகம் இருக்குது. அதனால் அவங்களால பார்க்க முடியல. ராவ்ஜி உங்கள் சேரை வந்து ரைட்டில் கொஞ்சம் நகர்த்துங்க. சுவாமிநாதன்ஜி இன்னும் கொஞ்சம் உங்கள் சேரை ரைட்டில் நகர்த்துங்க, அவரும் தாண்டி. அவ்வளோதான். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கூட இங்கே யாருக்காவது மறைச்சதுன்னா அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு லெஃப்டில் ரைட்டில் பண்ணிக்கலாம். லெஃப்டில் லேடிஸ் சேர். அப்போ சௌரியமாக போய்டும், ஈஸியாக இருக்கும். அப்படி பார்க்க விரும்பலைன்னா இன்னொருத்தரை மறைக்கிற மாதிரி இருந்துட்டிங்கன்னா சௌரியமாக வந்து பாடம் கேட்கலாம். இப்போ வந்து இந்த பூர்வபக்ஷி, ஏகதேசி, சித்தாந்தி. பூர்வபக்ஷி என்ன சொல்லுவான்னா, நம்ம சொல்கிறதுனாலே அது தவறு அப்படின்னு சொல்லுவான். அவன் சிம்பிள். ஏகதேசி என்ன பண்ணுவான்னா, அதில் தான் நிறைய பேர் மாட்டிப்போம். நல்லா தான் சொல்லுவோம், ஆனால் கன்க்ளூட் பண்ணும்போது தப்பாக பண்ணிவிடுவோம். முடிவு பண்ணுவது இன்டர்பிரிட்டேஷனில் தகராறு வந்துடும். சரியாக புரிஞ்சுட்டு தப்பாக கன்க்ளூட் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி குரூப்பு நிறைய பேர் இருக்காங்க. மெஜாரிட்டி வேதாந்தத்தில் இப்படி இருக்கிற குரூப்பு நிறைய குரூப்பு. ஏன்னா பல சொற்கள் வந்து நமக்கு வந்து அத்துப்படியாகிடும். அதுவே ஆபத்து, அதுவே நமக்கு வந்து பயன். அதை ப்ராப்பராக அந்த சொற்களை வந்து உள்வாங்கி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பேர் தான் விசாரம் சொல்கிறோம் நம்ம. ஆனால் அதுவே தகராறு என்னென்னா, ஓ இதானே அப்படின்னு மைண்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். மைண்டு க்ளோஸ் பண்ணவங்கலாம் வேதாந்த க்ளோஸுன்னு அர்த்தம். ஒரு விஷயமும் ஒரு சொல்லும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக இருக்குது. ஏன்னா சொல்கிறவங்க வியாசர், விளக்குறவங்க சங்கராச்சாரியர், நான் இல்லை. சும்மா இப்படி எப்படி மைக்கு நம்ம பேசினா இப்படி பேசுகிறதோ அப்போல்லாம் அவங்க பண்ணினதை வந்து திருப்பி சொல்கிறேன், என் லாங்குவேஜில் சொல்கிறேன், அவ்வளோதான். அது கூட உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அந்த லாங்குவேஜை மாற்றி மாற்றி பேசுகிறேன். அது சுத்த இலக்கியமாக பேசுனா புரியாதுன்றதுக்காக டெலிபரேட்டாக அப்படி பேசுகிறேன் நான். புரியுறதா? ஓகே, இது ஒரு விஷயம். ஏன்னா இந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவனுக்கு போய் புரியணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். அங்கே ராம்லாலா இதில் கூட எல்லோரும் பேசுகிறாங்க, ஆனால் மோடிஜி பேசுகிறது தான் ரீச் ஆகிறது. ஏன்னா இதையே தொடுறார் அவர், அந்த மொழியில் பேசுகிறார் அவர். புரியல? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பேசுகிற வாழ்க்கை. புரியல? நம்மளுடைய அறிவு காட்டுறதுக்காக பேசக்கூடாது, அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக, நம்ம புரிஞ்சதை அவங்களுக்கு சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணினா அது உபயோகமாக இருக்கும். அப்போது இந்த பூர்வபக்ஷி வந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறான்னா, இந்த வேதத்தில் உபனிஷத்தில் மாற்றி மாற்றி சொல்கிறதுனால அது பிரமாணம் கிடையாது. அப்படியே அவனுடைய முடிவு. பிரமாணம்னா என்ன? இப்போ இந்த பூ இருக்குது, 2 கலர் இருக்குது இல்லையா? 2 கலர் என்னென்ன கலர் இருக்குது? ஒயிட் அண்ட் ரெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஒயிட்டு ரெட்டு இது வந்து எல்லாருக்குமே அநேகமாக இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் வந்து ஒன்றா தான் தெரியும், சிகப்பு வெள்ளை. எல்லாருக்கும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? நம்ம நாட்டில் தான் ஒத்துமை வராத, இதை மாத்திரம் எப்படி எல்லோரும் ஒன்றா சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறோம்? மூக்காலை பார்த்து நாக்காலை பார்த்து சொல்கிறோம், கரெக்டா? கண்ணா அந்த கன்றாவி என் கண்ணால் பார்த்தேன்டா.
அப்போ கண்ணில் பார்த்துட்டா அது பிரமாணம், அது முடிவு. புரியுறதா? அப்போது இதுக்கு பேர் பிரத்யக்ஷ பிரமாணம். ஸோ பிரத்யக்ஷ பிரமாணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சக்தி வாய்ந்தது, பலயசி. புரியுதா? அதே அனுமானம் பண்ணி இன்ஃபர் கலெக்ட் பண்ணி அதை வந்து பிரத்யக்ஷத்தை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. அந்த இன்டர்பிரிட்டேஷனில் தான் கோட்டை விட்ருவான். அந்த இன்ஃபர் பண்ணுறோம்ல, அங்கே ராகத்வேஷத்தில் இன்ஃபர் பண்ணிவிடுவோம், அங்கே பிரச்சனை ஆகிடும். ஆனால் விஷயம், உபநிஷத்து விஷயம் என்னென்னா, அந்த இன்ஃபர் இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி அது அர்த்தாபத்தியில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு, நான் ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்து, நான் பிறக்கிறதில்ல இறக்கிறதில்ல, இப்படி உபநிஷத்து திருப்பி திருப்பி சொல்கிறது. அது சொல்கிறதோ இல்லையோ, நான் ஒரு 1000 முறை சொல்லின்னு இருக்கேன், என்ன நீ பிறக்கிறதில்ல இறக்கிறதில்லன்னு. ஆனால் அது வந்து பிரத்யக்ஷத்துலேயும் வராது, அனுமானத்துலேயும் வரல, அது அர்த்தாபத்தியில் இருக்குது. அப்புறம் அது மாத்திரம், இது ஒரு டிஃபிகல்ட்டு. செகண்ட் டிஃபிகல்ட்டு, இப்போ கண்ணால் சென்சஸ் இருக்கு இல்லையா, இந்திரியங்கள், இந்த சென்சஸ் புலன்கள் வந்து ஞானேந்திரியம் சொல்கிறோம். ஞானேந்திரியம் ஞானத்தை கொடுக்குறதுனால ஞானேந்திரியம். இது வந்து ஸ்தூலமான பொருளை தான் பார்க்க முடியும். நம்ம பேசின்னு இருக்கிறது ஸ்ருதி அர்த்தாபத்தி பண்ணணும். ஸ்ருதி அர்த்தாபத்தி பண்ணணும். ஸ்ருதி வந்து கரெக்டாக தான் சொல்லும், அதுக்கு நான் வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ டோட்டலாக உங்களுடைய ஹிருதயத்தில் ராகத்வேஷம் இல்லாமல், இந்த கிளாஸில் டஸ்ட்டு இல்லாமல் க்ளீனாக பார்த்துக்கணும். டஸ்ட்டோடு பார்த்தீங்கன்னா மங்களாக தெரியும். அந்த பொருளில் பிரச்சனை இல்லை, நம்ம பார்க்குற திருஷ்டியில் பிரச்சனை இருக்குது. இப்போ சாஸ்திரத்தில் பிரச்சனை இல்லை, சாஸ்திரம் சொல்கிறவங்களதில் பிரச்சனை இல்லை. ஆச்சரியவத்து குச்சலகா என்ன, அதில் என்னுடைய மைண்டில் பார்க்குறேன். உன்னுடைய மைண்டு பிரமாணம் இல்லை. கண்ணுக்கான பிரமாணம் சொல்லலாம், ஸ்டேட்டஸு. ஆனால் மைண்டு வந்து பிரமாணம் கிடையாது. ரொம்ப வருஷமாக சொல்லின்னு இருக்கேன் நான். இது நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். என்ன, புத்தி கூட பிரமாணம் கிடையாது. அந்த புத்தியை சாஸ்திரத்தில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அப்போ தான் அந்த புத்தி ஆக்சஸ் ஆகிறது. இப்போ புத்தின்றது கோலகம், சாஸ்திரம்தான் அதனுடைய சென்சஸ். இப்போ சாஸ்திரத்தை புத்தியில் பார்க்கணும். ஸோ நிறைய கபில மகரிஷி, பதஞ்சலி மகரிஷி, இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய புத்தியில் சாஸ்திரத்தை பார்க்குறாங்க. ஆனால் சங்கராச்சாரியார், வியாசாச்சாரியார், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாஸ்திரத்தை புத்தியில் பார்க்குறாங்க. இதுதான் வித்தியாசம். புத்தியில் சாஸ்திரத்தை பார்க்குறதுக்கும் சாஸ்திரத்தை புத்தியில் பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம். புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். சரி, புரியலன்னா பரவாயில்ல. ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா கேசரி கீசரிலாம் நல்லா இருந்தது. இது ஒரு விஷயம். அப்போது இந்த ஏகதேசின்றவன் குரூப்பு நம்ம வேதாந்தத்துக்கு க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. நான் ரொம்ப வருஷம் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, வேதாந்தத்துக்கு வந்து 90% பேர் தப்பாக போயிடுவான்னு. அவன் தான் ஏகதேசின்னு பேர். இப்போ புதுசு இந்த பிரம்மசூத்திரத்தில் தெரிஞ்சுக்கிட்ட டெக்னிக்கல் நேம் ஏகதேசி. அவனும் கரெக்டாக ஒத்துப்பான், பிரமாணம்லாம் ஒத்துப்பான். ஆனால் பிரமாணத்தை தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணுவான். ஸோ இதுதான் விஷயம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் சித்தாந்தி. சித்தாந்தி வந்து திருப்பி அதே கான்ட்ரடிக்டாக இருக்கிற ஸ்லோகத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி சட்டுலிங்கானி வச்சு இதுதான் சொல்ல வருது அப்படின்றத சொல்கிறோம். இதுதான் பிரம்மசூத்திரத்தோட நம்ம இப்போ எடுத்துன்னு இருக்கிற, இப்போ இந்த சீசனில் எடுத்துன்னு இருக்கிற முறை. அதில் வந்து பஞ்சபூதத்தை எடுத்துக்கிட்டு, இந்த பஞ்சபூதம் காரியமாக காரணமாக, காரியமாக காரணமாக. ஸோ ஜகத்காரணம் பிரம்ம ஈஸ்வரா, அது வந்து சில சமயம் வந்து காரணத்திலேருந்து காரியம் வந்தாகணும். ஆனால் இங்கே என்ன ஆகிடுறதுன்னா காரியமே காரணமாக ஆகிறக்கூடிய ஒரு சூழ்நிலை
டிஸ்கஷன்லாம் வந்து அதுவும் போன ஷிபிரில் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும் நம்ம. ஸோ போன ஷிபிர் வந்தவங்க ரொம்ப கொடுத்த வைத்தவர்கள். என்ன அதை விட வரக்கூடிய ஷிபிர் இருக்குல்ல 80 நாள் கழிச்சு, இன்கேஸ் ஈஸ்வர கிருப்பையில், குரு கிருப்பையில், சாஸ்திர கிருப்பையில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் நவாகம். வருஷத்துக்கு ஒரு தடவை நவாகம் பண்ணுறோம். அது வந்து ஏப்ரல் 20லேருந்து அது வந்து 27 வரைக்கும் இருக்கும். இந்த நவாகம் ஏப்ரல் 20லேருந்து 27 வரைக்கும் இருக்கும். அது 20ல் வந்து நமக்கு வழக்கம் போல் வந்து யாத்திரைக்கு பதிலாக அங்கே ஜாத்திரை இருக்கும். ஜாத்திரைன்னா ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகே. அதுக்கு நிறைய பேர் இப்போ போயிருக்கோம் இல்லையா. அது அயோத்தியிலேருந்து எல்லாத்துலேயும் சரையிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்ருக்கோம். இப்போ ராமர் ரிலேட்டிவாக இருக்கும். பெரிய அளவில் இந்த தடவை இருக்கும். ஏன்னா கொண்டாட்டம் வேறு இல்லையா, அதனால் அது பெரிய அளவில் இருக்கும். 20ஆம் தேதி. அப்புறம் 21லேருந்து 27 வரைக்கும் சப்தாகம் இருக்கும். இந்த பக்கம் ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு நாள் போட்டிங்கன்னா அது நவாகம் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம கேம்ப்பு பண்ண போகிறோம். அந்த கேம்பில் வந்து டீட்டெயிலாக அடுத்த சப்ஜெக்டினுடைய போவோம். இப்படி நம்ம போராட்டம் வந்து ஒரு 25 வரைக்கும் போராட வேண்டும் நினைக்கிறேன். என்ன ராமர் கோயில் கூட 24 வந்துடுத்து. இதுக்கு 25 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இதுவும் என்ன அனைவரும் 25ல் பகவத் கிருப்பையில் முடிச்சுடுவோம். கவலைப்படாதீங்க. என்ன அடுத்து எடுப்பீங்களா ஜி அப்படின்னு எடுக்கிற மாதிரிலாம் எண்ணம் இல்லை. பகவானும் அதே புத்தியில் கொடுக்கணுன்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் என்ன அப்போ தான் உங்களுக்கும் சுலபமாக இருக்கும், எனக்கும் சுலபமாக இருக்கும். என்ன ஸோ அது பார்க்கலாம். அது எப்படி போகிறது இப்போ நடக்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம என்ன எடுத்துட்டோம்னா 4வது தலைப்பு வந்து தேஜோதீகரணம். தேஜ அதிகரணம். தேஜகா தேஜஸ்ன்னு போட்டிருக்காரு நம்ம ஆள். பாதுகாப்பு கொடுக்குறாரு நம்ம ஆள். வெறும் பாத்ரூம் கட்டி கொடுக்குறது மாத்திரம் இல்லை நரேந்திர மோடி. பாதுகாப்புக்கும் அவர் தான் காரணம், ஃபினான்ஸும் அவர் தான் காரணம். புரியுதா? அந்த மாதிரி இருக்காங்க எல்லாரும். இப்போ வந்திருக்கிறது அவர் பெரிய ராஜரிஷி. இப்போ ஓகே, எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். புரியுதா? தேஜகா அதஸ்தா ஹி ஆக அவிரோத அத்தியாய 2வது அத்தியாயம். பரிகாரம் எங்கெல்லாம் வந்து முரண்படுற மாதிரி இருக்கிறதோ அதுக்கு பரிகாரம் பண்ணுறோம். அதுக்கு சரியான ஆன்சர் கொடுக்குறோம். 3வது பாதத்தில் ஆகாச, வாயு, அக்னி, ஜல, பிருத்திவி. அதுக்கு எப்படி சொல்லலாம்? பூத போக்திரு ஸ்ருதி விரோத பரிகாரா. பூத போக்திரு ஸ்ருதி விரோத பரிகாரகா. பூதன பஞ்சபூதம், போக்திருனா ஜீவா. இதுக்கு உள்ள ஸ்ருதியில் இருக்கிற விரோதம், உபநிஷத்துக்குள்ளே இருக்கிற விரோத பரிகாரகா. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறது. சாந்தோக்கிய உபநிஷத்தில் பஞ்சபூதத்து சிருஷ்டியை பற்றி ஒன்று சொல்கிறது. அங்கே தான் மாட்டிக்கிச்சு. அந்த பஞ்சபூதத்தில் 3 தான் சொல்கிறது. புரியுறதா? அக்னி, ஆபகா, பிருத்திவி அப்படின்னு சொல்லிடுது. 2 விட்டுடுத்து. ஆகாச, வாயு சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் உபநிஷத்து கிளாஸில் அது கேட்டிருப்பீங்க. ஏன்னா நம்ம கடைசியில் அபவாதம் பண்ணிவிடுவோம். அது முன்னாடியே அபவாதம் பண்ணிடுது, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். அவர் உத்தாலகர் பையன் தானே, அதை 2 சேர்த்து இருந்தாருன்னா இவ்வளோ டிஸ்கஷனே இருந்திருக்காது. புரியுதா? அதுக்கப்புறம் வந்து தைத்திரியை வந்து அழகாக சொல்கிறது. ஆகாச, வாயு, அக்னி, ஜல, பிருத்திவி அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறது வந்து தைத்திரிய உபநிஷத்து. இப்போ என்ன சொல்கிறா? சதேவ சௌமிய இதமக்ரே ஆசீத் அப்படின்னு சொல்லி தது தேஜகா ஆசிரித. அந்த பிரம்மன் தேஜகா அக்னியை சிருஷ்டி பண்ணினது. தது தேஜகா ஐக்ஷத. அந்த அக்னி இருக்கையா தேஜகா நெருப்பு, அது விஷுவலைஸ் பண்ணினது. என்ன விஷுவலைஸ் பண்ணுது? பகுஷ்யாம் பிரஜாயேதி.
தத்தபோத் சுர்ஜத, நான் பலவாக மாறுவேனாக. அப்படியே அந்த அக்னி அது சிருஷ்டியை பண்ண ஆரம்பிச்சு. இப்போ அக்னியே சிருஷ்டி பண்ணுற மாதிரி இப்போது இதுக்கு பொருள் வருது. அப்போ ஆகாசம் வாயு சொல்லாதது இங்கே இருக்கிற குழப்பம். இப்போ ஸ்ருதி வாக்கியத்தில் நமக்கு எப்பவுமே சந்தேகம் வரக்கூடாது. புரியறதா? நம்ம யாரை நம்பி போகிறோமோ, ஸ்ரீராமச்சந்திர பிரபுக்கு சீதா மேலே சந்தேகமே வந்தது கிடையாது. ஃபார் இன்ஃபர்மேஷன். அதுபோல் சீதாவுக்கு ராமர் மேலே குற்றம் சொன்னதே கிடையாது. இது ஒரு மாபெரும் உண்மை. லவ குச்சா எகிர்றான், ஆனால் சீதா ஒவ்வொரு தடையும் தடுக்கிறான். அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு. இதுதான் ராமாயணம். இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேணுமா வேண்டாமா? அவங்க சுச்சுவேஷன் வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. புரியுதா? ஏன்னா ராஜவம்சத்தில் இருக்கிறதுனால லோக்கல் ஃபேமிலி கிடையாது. புரியுதா? ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற உறவு இருக்கு இல்லையா, அது ஆனந்தமான உறவு. அது அப்போது கணவன் மனைவியாக இருந்தால் ராமன் சீதா மாதிரி இருக்கணும் அப்படின்னு விரும்பும். புரிய பையனாக இருந்தால் எப்படி இருக்கணும்? ராமன் மாதிரி இருக்கணும், பரதன் மாதிரி இருக்கணும். அப்படி. ஸோ இதெல்லாம் தர்மமான விஷயம். இப்போ ஸ்ருதி வாக்கியத்தில் சந்தேகம் வரக்கூடாது. மனைவி மேலே சந்தேகம் வரக்கூடாது, கணவன் மேலே சந்தேகம் வரக்கூடாது, குரு மேலே புரிகிற வரைக்கும் சந்தேகம் வரலாம். புரியுதா? அதே இங்கே வரக்கூடாது. இங்கே சந்தேகம் வரலாம், ஆனால் நீ மனசில் வச்சு பூட்டிக்கூடாது. புரியுதா? அது கேட்டுடணும் அவர்கிட்ட. ஒரே ஒரு ஆளுக்கிட்ட வாயை திறந்து ஜி இது சரியா தவறா நான் இப்படி நினைக்கிறேன்னு என்கிட்ட நீ எப்போ வேணால் கேட்கலாம். தூங்கின்னு இருக்கும்போது எழுப்பி கேட்கக்கூடாது. மீதி எல்லா டயத்துலையும் தைரியமாக கேட்கலாம். அப்புறம் உன் ரகசியத்தை எங்கேயும் சொல்ல மாட்டேன். புரியுறதா? அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதை சாஸ்திர திருஷ்டியில் சொல்லுவேன். என்னுடைய ராகத்வேஷத்தில் அன்றைக்கி நீ இப்படி பண்ணல, நீ உன்னை நாசமாக்குறேன் பாரு. அப்படி பண்ணுற ஒரு குரு கிடையாது. புரியுறதா? அப்போ முதல் அதிகரணத்தில் ஆகாசத்தை பற்றியும், ரெண்டாவது அதிகரணத்தில் வாயு பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அதில் பூர்வபக்ஷி கண்டிப்பாக பிரமாணம் கிடையாது இல்லைன்ட்டான். ஏகதேசி ஒன்று சொன்னான். இப்போ மூணாவது அதிகரணத்தில் ஒரு அருமையான அதிகரணம், அதை தான் நம்ம கடைசியாக பார்த்தோம். ஆகாசமும் வாயுவும் நமக்கு பிரத்யக்ஷத்தில் தெரியாது, கண்ணில் பார்க்க முடியாது. அதை புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அதுவே தோன்றின மாதிரிலாம் வரும். ஆகாசம் இன்றைக்கும் புதிர். புரியுதா? அப்படிப்பட்ட இருக்கிறது. இந்த ஆகாச வாயு உற்பத்தி நாம் எடுத்து அங்கே இல்லை இல்லையா, சாந்தோக்கியத்தில் இல்லை இல்லையா, சொல்லலை இல்லையா. சொல்லாதப்போ நம்ம தைத்திரியத்தை வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஆகாசமும் வாயுவும் உற்பத்தி, அதுவும் கிரியேஷன் தான், அதுவும் படைக்கப்பட்டது தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்களே. ஏன் இதை எடுத்துக்கூடாது? எதை? பிரம்மன் கூட சொல்லப்படலை சதேவ சுவாமிய. ஏன் பிரம்மனை எடுத்துக்கலாமே? அப்படியே அதுவும் உற்பத்தின்னு போட்டுக்கலாமே. பிரம்மனும் படைக்கப்பட்டது. இதுதான் அடி வயிற்றுலேயே வைத்து கை வைக்கிறது பேர். யானைக்கு அறறம் குதிரை குறன்னு. ஆகாச வாயு ப்ராடக்டு. அவன் இப்போ என்ன சொல்கிற ஆர்கியூமெண்ட்டுன்னா, அந்த பிரம்மனே ப்ராடக்ட் அப்படின்னு. முதலுக்கே மோசம்னு சொல்கிறது இதுக்கு பேர் தான். இப்போ பிரம்மனே ப்ராடக்ட்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, விவஸ்தையே எல்லாம் போயிடும், நம்ம படிக்கிறதே வேஸ்ட்டாக போயிடும். புரியுறதா? அப்போ பிரம்மன் உற்பத்தி பண்ணிக்க கூடாதுப்பா. அது எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை. புரியுதா? அதை நம்ம டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். காரண காரிய விலக்ஷணம் பிரம்மன். பிரம்மன் நிஜமாகவே எதுக்கும் காரியம் கூட கிடையாது, ப்ராடக்டே கிடையாது. அப்படி இங்கே தான் அரண்டு போயிடுவான் எல்லாரும்.
புரியுறதா? ஸோ பிரம்மன் காரிய காரண விலக்ஷணம், பிரம்மன் அகாரணம். அப்போ 2 ஸ்டெப்பு படித்தோம். இதே ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் 2 ஞானம் இருக்குது. ஞானத்தில் முதல் படி வந்து பிரம்மன் காரணம், மாயா சகித பிரம்மன், அப்புறம் மாயா ரகித பிரம்மன் அப்படின்னு அங்கே படித்தோம். இங்கே என்ன படிக்கிறோன்னா அந்த மாயையும் டிஸ்மிஸ் பண்ணுறோம். பிரம்மசூத்திரத்தில் மாயைக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்கல. என்ன புரிஞ்சுங்க? இதன் சர்வம் எதையும் ஆத்மா ஆகாசாத் இது ஆத்மனக ஆகாசாத் வாயு சம்பபூவ. ஆத்மனா ஆகாச சம்பபூதன்னு என்ன அர்த்தம்? டைரெக்டாக பிரம்மத்திலேருந்து வர்றது. அங்கே ஈஸ்வரன் கூட வந்து அங்கே கணக்கெல்லாம் எடுத்துக்கலை. டைரெக்டாக சைத்தன்யந்தான் இருக்கிறது. ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ் இன் த கான்ஷியஸ் ஒன்லி. ஓகே, அப்படின்றத நம்ம சொன்னோம். அப்போது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு விஷயம். இதை வந்து நம்ம வந்து யாருக்கிட்ட போனோம்? கௌடபாத காரிகையில் போனோம். புரியுதா? கௌடபாத காரிகையில் என்ன சொன்னால், காரணம் இல்லாமல் எதுவுமே பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. மண்ணுக்கு ஆதாரம் எனக்கு வந்து இப்போ ஒரு ஆதார கார்டு இப்போ தான் கிடச்சிது. அந்த 22ஆம் போனோம் இல்லையா, 21ஆம் ஆதார கார்டு கிடையாது. சப்போஸ் ஆதார கார்டு கிடைக்கலன்னா உள்ளே விட மாட்டான், எவ்வளோ பெரிய ஆளானாலும். அப்போது மீதியெல்லாம் இருக்கணும், பாஸ் இருக்கணும், கோடு வேர்டு இருக்கணும், அப்புறம் கடைசியாக ஆதார் கார்டு கேட்குறான். சரி, அப்படியே அந்த ஒரு இது வச்சுட்டு உள்ளே போயிடலான்லாம் பிளான் பண்ணோம். ஆனால் பேரலாக ஆதார் கார்டு தேடிட்டு இருந்தோம். ஆதார் கார்டு கிடச்சிட்டு அப்புறம் இந்த டக்கஃபரில் நமக்கு ஒரு டூப்ளிகேட் ஒன்று கொடுத்தான். அக்னாலஜி பண்ணி அதுதான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு இது தனுஷ்கோடி வரைக்கும் ஊரில் போயிட்டு வந்துட்டோம் கோவிட் டயத்தில். அது ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாத பாஸ். அது இங்கே அப்படி முடியாது. மிலிட்ரியை நிற்க வச்சுருக்கான். மொத்தெல்லாம் பார்க்குறதில்ல. அதை போட்டால் ஆக்சஸ் ஆகலை, போங்க சாமி அப்படின்ட்டான். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அலைஞ்சு, ஏன்னா அதில் ஒரு நம்பர் இருக்குது, இதில் ஒரு நம்பர் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. சும்மா அயோத்தியில் இருக்கிற ராம்லாலா போய் உள்ளர போகிறதுக்கு இந்த நம்பரும் அந்த நம்பரும் கரெக்டாக இருக்கணும். உனக்கு இன்ஃபினிட் பிரம்மன் மாத்திரம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பிரம்மன் மாத்திரம் முழுக்க வரணும். இல்லை கோணி ஆசை அது. புரியுதா? ஒரு நம்பரில் ஒரே ஒரு நம்பர் தான் தப்பு. அவன் அங்கே விட்டுட்டானோ இல்லை இங்கே விட்டுட்டானோ தெரியல. அங்கே ஒருத்தர் வந்து அத்தாரிட்டி பர்சன் வந்து 2 நம்பரையும் கரெக்ட் பண்ணி அந்த ஆதார் கார்டில் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டார். அப்புறம் அது போய் போட்டோன்னு அது க்ரீன் வந்தது, போங்கலாம் அப்படின்ட்டு. நீ சொல்கிறதோ நீ வந்து சன்னியாசி பெரிய பாரத மாதா கோயில் கட்டு அதெல்லாம் ஏற்படாது. அதில் காட்டுறதா பாரு அப்படின்னு. இப்படி பிரமாணம் தான் வேலை பண்ணணும். அப்படி 1 மணி நேரம் அலைச்சலுக்கு பிறகு உள்ளே போய் சேர்ந்தேன். புரியுறதா? அது. ஆனால் நான் வந்து அந்த இடத்துல இந்த வேதாந்த வேலை செய்கிறதான்னு எப்படி தெரியும்? அஜிடேஷனே இல்லாமல் அப்படியே ஆனந்தமாக இருக்கணும். இங்கே பார்த்தாலே தெரியுது கோயில், இங்கேருந்து பார்த்தாலும் ஓகே, விட்டா அது உள்ளே போனாலும் ஓகே. புரியுது உனக்கு? இப்போ இந்த மனசு பக்குவம் வருது பாரு, அதுக்கு பேர் வேதாந்தம். எங்கேயுமே டிசப்பாயின்மெண்ட் கிடையாது, எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஆனால் ஒர்க் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் 11 நாள் உபவாசம் இருக்கேன், என்னால் முடியவே முடியாது, நடக்கவே முடியாது, கால் வேற வலிக்குது. நீ நடந்து பாரு. 2 நாள் உபவாசம் இருந்து 3 நாள் தான் சொன்னாராம் அவர், அந்த கிரி மகாராஜே. இவர் 11 நாள் எடுத்துக்கினாராம். இப்போ புரியுதா? அது வேறு சொல்லிட்டார் மேடையில். 3 நாள் தான் சொன்னேன் சுவாமிஜி, ஆனால் மோடி வந்து 11 நாள் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா 11 மகன்த்து பண்ணினாங்க, அதுதான் 11,000 விளக்கு நம்ம ஏற்றினோம். எல்லாம் ஒரு சம்பந்தம் இருக்குது.
சும்மா ஏதோ கைக்கு வந்தது வாய்க்கு வந்தது சொல்லிட்டு போயிட்டாரு சுவாமிஜி. சாவியாக பூட்டா எவன் 11,000 விளக்கு ஏற்றுவான்? நம்ம வேணால் வாட்ஸ்அப்பில் வேணால் பார்க்கலாம். புதிய 11,000 ஏற்றிட்டாங்க, சூப்பர் வேணால் போடலாம். அதுவும் இப்படி ஒன்று போடுவீங்கள்ல, யார் ஏற்றுறது? எங்கே ஏற்றுனீங்க? வீட்டில் சரிச்சு 11,000 விளக்கு அங்கே ஏற்றணும், சாஸ்திராலயத்தில் ஏற்றணும், ஆள் கிடையாது. இப்போதான். ஆனால் நான் ஜெகனுக்கு தியாகுக்கு சொல்லிட்டு நான் போயிட்டேன். வாக்கு பரிபாலனம் சுவாமிஜி சொல்லிட்டார். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். 11,000 விளக்கு முதல்ல எடுத்து போய் ஏற்றியாச்சு. அப்படிதான். ஆனால் ஏற்றிடும். அது சொன்ன ஆள் ஏற்ற வரேன்னு சொன்ன ஆளுலாம் வரலை. இப்படிதான். அதெல்லாம் வராது. அது கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடந்ததுன்னு வச்சுக்கேன். இந்த மாண்டூக்கியத்தில் என்ன சொல்கிறாரு? மூல காரணம், அல்டிமேட் ஒன்று இருக்கணும் எல்லாத்துக்குமே. அப்போ இருக்கணும். ஸோ இந்த மூல காரணம் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு லாஜிக் பேசுனா அது கபால கற்பனை. அப்படி கூடாது. மாண்டூக்கிய ஏக்க ஏவ அலம், மாண்டூக்கிய ஏக்க ஏவ அலம். ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது மாண்டூக்கியம் அப்படின்னா, அந்த மாண்டூக்கிய உபனிஷத்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது யார் தெரியுமோ? ஜெய் ஸ்ரீராமர், ராமச்சந்திர பிரபு ஆஞ்சநேயருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறார். அனுமன் தான் காவல் தெய்வம் அயோத்திக்கு. அப்படிதான். இங்கே இவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் கோவிலில் தாண்டி தான் வந்திருக்கோம். நமக்கெல்லாம் காவல் தெய்வம். எப்படியாவது இந்த ஆதார கார்டு உங்களுக்கு கொடுத்துட்டோன்னா நீங்கள் ஆக்சஸ் ஆகி உள்ளே போயிடுவீங்க. புரியுதா? இப்போ நம்பர்லாம் மாறி இருக்கு. இப்படி தான். நீங்கள் நம்பர்லாம் மாற்றி சரி பண்ணி நீங்கள் உள்ளர போயிடணும். ராம்லாலா கிட்ட, ஆத்மராமகிட்ட போயிடணும். அதுக்கு தான் இப்படி ஆஞ்சநேயர் அங்கே முன்னாடி வச்சுட்டு வந்திருக்கோம். அப்படி இப்போ போகும்போது கொஞ்சம் அப்படி நன்றியோடு பார்த்துட்டு போ. இப்போ வெறுமனே இப்படிப்பா என்ன பெரிய ஆஞ்சநேயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பேனே. அதெல்லாம் அவர் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போ. அப்போ பிரம்மன் காரியம் அப்படின்னு சொல்கிறது கன்க்ளூஷன் என்னன்னா, வேதாந்த கன்க்ளூஷன் பிரம்மன் காரணமும் கிடையாது. இந்த ஜகத்காரியம், ஜகத்துக்கு காரணம் பிரம்மன் அப்படின்னு நம்ம முதல் ஸ்டெப்பு சொல்கிறோம். இறுதி ஸ்டெப் என்ன சொல்கிறோம்? அது ஜகத்துக்கும் காரணம் இல்லை. ஏன் ஜகத்துக்கு காரணம் இல்லை? ஜகத்துன்னு ஒன்று இருந்தால் தானே. ஜகத்து இல்லை ஜி. ஆனால் என்னுடைய டாக்குமெண்ட்டு, என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் நிறையா இருக்குது. ஜகத்து தான் இல்லை. எடே உன்னுடைய ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் சத்தியம். புரியுதா? ஆனால் இப்போ பாரு, இப்போ எப்படி புரிஞ்சுத்தாப்பா? இந்த ராமாயணத்தில் அவர் சொல்கிறபடி நடக்கணும்னு சொல்கிறது, இங்கே கேட்டதை அப்படியே புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது, ரெண்டுமே டஃப்பாக இருக்குது. இதில் வாயில் சொல்லிடலாம், புரியுதா, அகாரணம்னு இல்லை ஜகத் காரணம்னு சொல்லிடலாம். ஆனால் ஆனால் தான் அப்படி ஆகிடுது. அப்படின்னா ஜகத்து படைப்பு சொல்கிறத பற்றி அபிப்பிராயம் கௌடபாதர் என்ன சொல்கிறாரு? இப்போ கௌடபாதர அப்போ படைப்பே இல்லையா? படைப்பு நீ சொல்லலையா? நான் இப்போ சொன்ன படைப்பு அப்படின்றார் கௌடபாதாச்சாரியர். அதனால் ஊ செட் வேர்ல்டு கேம், நான் ஒன்றும் சொல்ல. நல்லா சொன்னீங்க போங்க. அப்போ நான் ஜாகத்தை அனுபவிக்கிறேனே, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க, அதுவும் தலையெழுத்து. வாட் கேன் ஐ டூ? நான் என்ன பண்ண முடியும்? ஒரே புலம்பிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோப்பா, நீ பிரச்சனை இல்லை, பிரச்சனை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும் உன் இப்போ பிரச்சனைக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியாது இல்லை. ஒரு ரெமெடி சொல்லுவேன் நான். அந்த பொய்யான இதுக்கு பொய்யான ஒரு ரெமெடி கொடுப்பேன். அது சக்ஸஸ் ஆகிடும். ஏன்னா ஒரே ஸ்டேட்டஸ் தானே, அதனால் இதுவாகிடும். அப்போது அங்கே வைத்தியத்திய பிரகரணத்தில் சொல்கிறாரு, நனி நிரோதகா நச்சோத்து உற்பத்தி
நபத்தோ நச்ச சாதகா ந முமுக்ஷுர் ந வை முக்தா இத்யேஷ பரமார்த்ததா. அங்கே பந்தமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது அப்படின்றத சொல்கிறார். இது எப்படி ஒரு சத்திரிய சபா வந்து இது ஒரு 100 பேர் கடைசி கிளாஸில் வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டான் பாரு. அதில் வந்து இதை சொல்லணும் நான். இந்த ஹாலில் ஆனந்தமாக இப்போ சொல்கிறோம், புரியுதோ புரியலையோ அது வேறு விஷயம், அப்பயும் புரியுறதோ புரியுற, அப்போ சொல்கிறதுக்கே ஆக்சஸ் கிடையாது. தடான்னு அந்த கடைசி கிளாஸை நான் ப்ரிப்பேர் பண்ணி பீக்கில் வச்சுன்னு இருக்கேன், அதை சொல்லணுன்னு. அந்த நேரத்தில் ஒரு கும்பல் உள்ளே பூந்துட்டு, அது பிரம்மசூத்திர வகுப்பில் புரியுதா, ந கச்சித் ஜாயத்தே ஜீவா சம்பாவஸ்ய ந வித்யதே ஏதத் தது உத்தமம் சத்தியம் எத்திர கிஞ்சித் ந ஜாயத்தே எத்திர கிஞ்சித் ந ஜாயத்தே நானா ஈக பஷ்யதி ஈக நானா ந பஷ்யதி. இங்கே வேற்றுமைன்றது இல்லவே இல்லை. உபநிஷத்தை அடித்து அடித்து திருப்பி சொல்கிறது, ஆனால் நம்மளுடைய அனுபவமோ அது இருக்குன்னு காட்டுறது. புரியுதோ? இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது புரியுதோ? அப்போ இருக்கிறத சிருஷ்டியை ஜகத்காரணம் வேற சொல்கிறீங்களே, ஏன் சொல்கிறீங்க? இப்போ இல்லாத சிருஷ்டியை ஏன் நீங்கள் டீச் பண்ணுறீங்க? சிருஷ்டி பிரகரணம் வேற போட்டு அதை ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் கிளாஸ் மேலே கிளாஸ் போட்டு அது வேற ரொம்ப அழகாக சயின்டிஃபிக்காக சொல்கிறோம்ல, அப்படி வேற பாராட்டு. அது வந்து ஒரே ஒரு விஷயம், அத்தியாரோபார்த்தம். அத்தியாரோபார்த்தம் அது நீ அத்தியாசம் பண்ணியிருக்க, அதுக்கு அத்தியாரோபம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பர்பஸுக்காக. அப்போ நீ எதுக்கு குழந்தைய பெற்றுக்கிற? அத்தியாசம் பண்ணுறதுக்கா அத்தியாரோபம் பண்ணுறதுக்கா? அதை போய் சொல்லக்கூடாது, உறவெல்லாம் கெடுத்துடக்கூடாது. ராமாயணம் படிக்கணும். அப்போ புரியுதா? உறவெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னா ராமாயணம் படிக்கணும். உறவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு, உறவு வேண்டான்னு சொல்கிறது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். இருக்கிறது இல்லாமல் போயிடாது. நீ இருக்குன்னு நினச்சிட்டு அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருக்குன்னு நினச்சின்னா ராமாயணம் படி. அது இல்லைன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கணும்னா மாண்டூக்கிய படி. புரியுதா? அப்போது உனக்கு வயசான காலத்தில், மெச்சூரிட்டி வந்த காலத்தில் மாண்டூக்கியத்தை போட்டு போட்டு கேளு. ஏஜ் ஆனல உனக்கு எப்போ மெச்சூரிட்டி வருதோ அப்போ மாண்டூக்கியத்தை போட்டு 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 கேளு. எஸ்பெஷலி உன்னுடைய எங்கு மாட்டு பொண்ணோட பையன் பேரை இந்த ஒரு வருஷம் வரும் பாரு, 3 தலைமுறை, அப்போ எதுவும் சொல்கிறத கேட்காது. அப்போ மாண்டூக்கியத்தை கேளு, கரெக்டாக தான் இருக்குது போல் இருக்குது, இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுறதா? ஆனால் அதுக்கு முன்னாடி வயசான காலத்தில் கொஞ்சம் படிச்சுன்னா தான் அப்போ புரியும், இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. அதை நீ தெரிஞ்சுக்கோ. புரியுதா? அப்போ டீச்சிங் மெத்தடு இப்படி இருக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரம்பத்தில் காரியகாரண விலக்ஷணம் பிரம்மன் சொன்னோம். இப்போ முடிக்கும் போதும் காரியகாரண விலக்ஷணம் சொல்லி உபசம்ஹார் பண்ணி முடித்தோம். அப்போ நம்மளுடைய டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்கிறது? ஃபஸ்ட்டு நிமித்த காரணம் ஈஸ்வரா. இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டது பகவான். ரெண்டாவது கொஞ்சம் குவாலிஃபைட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? பகவானே படைச்சது மாத்திரம் இல்லை, படைக்கப்பட்டதும் பகவான் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா நிமித்த உபாதான காரணம் அப்படி சொல்கிறோம். ஓகே. மூணாவது ஃபைனல் ஸ்டெப்பு தான் அத்வைதம். அதை யாரும் ஒத்துக்க முடியாது, நமக்கும் ஒத்துக்க முடியாது. இருந்தாலும் நம்ம இங்கே வந்துட்டதுனால ஓரளவுக்கு இந்த கேம்ப்பு கொஞ்சம் ஒத்துப்பான். விவர்த்த உபாதான காரணம், அதை தான் சொன்ன போல இருக்கு, விவரமாக பேசுகிறான்டா அப்படின்னு. புரியுதா? அது வந்து எப்படி வந்து கயிறில் பாம்பு பார்க்குற மாதிரி, பகல் இருக்கக்கூடாது, ராத்திரி இருக்கக்கூடாது, சந்தி நேரமாக இருக்கணும், டல் லைட் இருக்கணும். அந்த லைட்டில் ஏற்கனவே பாம்பு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பாம்பு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பாம்பு மேலே நீ காலை வச்சுடுவோம். நீ
பாம்பு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சம்சார எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். புரியுதா? நீ தான் சம்சாரத்தையே மாற்றி மாற்றி விட்டுறேனே. உனக்கு எவ்வளோ சம்சாரம் கொடுக்குறான் பகவான் திருந்தறதுக்கு. ஒன்றும் கூட வச்சுக்கிறது இல்லை சம்சாரத்தை. நமக்கு வந்திருக்கிற சம்சாரத்தில் ஒன்றே ஒன்று வச்சுருந்தா கூட போகிறோம் நம்ம மோட்சம் அடையிறதுக்கு. ஆனால் அவன் நீ மோட்சம் அடையிற வரைக்கும் சம்சாரம் கொடுத்துட்டே இருப்பான். அதுக்கு ஒரு குரு கொடுத்துட்டு இருப்பான், அதுக்கு ஒரு சாஸ்திரம் கொடுத்துட்டு இருப்பான். புரியுதா? ஆனால் அது திருந்துற வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பான் வச்சுக்க. அது ஏன்னா நமக்கு ஒரு நல்ல புண்ணியம் பண்ணுறதுனால. இப்போ யாத்திரைக்கு வந்திருக்கோம், பகவதி அம்மன் பார்க்குறோம், கடல் இருக்குது, இதெல்லாம் இப்போ இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப புண்ணியம் இருந்தால் தான் இங்கெல்லாம் வர முடியும். எல்லாராலையும் வந்துட முடியாது. நமக்கு நிறைய புண்ணியம் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் வந்திருக்கோம், புண்ணியம் இருக்குது. புரியுதா? அந்த புண்ணியம் நம்மளை காப்பாற்றும். புரியுதா? விவரத்த உபாதான காரணம், இதுதான் கன்க்ளூஷன். இப்போது இந்த காரண காரிய விலட்சணம் அகாரணம் அப்படின்லாம் சொல்லிட்டோம். இப்போ தேஜாதி காரணம். தேஜோதக ததா ஹ்யாக, இது ஒரே ஒரு சூத்திரம் இருக்குது. அக்னி சிருஷ்டியை பற்றி சொல்கிறது. இப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்லுவான்? இதை பற்றி அது பிரமாணமே இல்லைன்னு சொல்லுவான் உபனிஷத்து. ஏன்னா சாந்தோக்கியத்தில் தது தேஜகா அசிருதகா 6-2-3 உபனிஷத்து மந்திரம் 6-2-3 சாந்தோக்கிய மந்திரம். 2-1 தைத்திரிய உபனிஷத்தில் என்ன சொல்கிறது? பிரம்மானந்தவல்லி ஏதஸ்மின் ஆத்மனஹா ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிகி. அப்போ அக்னிக்கு காரணம் யாரு? வாயு. ஆனால் சாந்தோக்கியத்தில் அக்னிக்கு காரணம் யாரு? பிரம்மன். தது தேஜா அசிருத. இப்போ புரியுதா? கான்ட்ராக்ட் முதல்ல என்ன தப்புன்றது புரியணும். திராவிடன் தப்பு, மாடல் தப்பு. ஏன்னா 2 தமிழ் இல்லை. புரியுதா? நீ தமிழ்நாட்டில் இருந்துட்டு இதையும் தமிழில் சொல்லலை, அதையும் தமிழில் சொல்ல, அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி ஒன்று இதில் பேசியிருக்கேன். எல்லாம் திருட்டு பசங்க. இப்போ கேலோன்னா என்ன அர்த்தம்? விளையாட்டுன்னு சொல்கிறது. ஏன் கேலோன்ற ஹிந்தி வார்த்தையை எங்களை ஹிந்தி படிக்க விடாமல் கேலோ வேறு சொல்கிறேன். திட்டு பயில இல்லை, எவனாவது கேட்கணும்ல. அதுவே புரியுது. கேலோன்னா ஏதோ ஒரு கில்லி தாண்டு போல இருக்கு. நமக்கும் புரியல, அவனுக்கும் புரியல. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் வேற கூப்பிட்டான். அவர் கூப்பிட்டா அது சும்மா இருப்பார. அவர் கேம் கில்லி விளையாடிட்டு போயிட்டார். புரியுதா? சரி, அப்போ தது தேஜகா அசிருத, இங்கே வாயோர் அக்னிகி, இதான் கான்ட்ரடிக்ட். புரியுதா? அதனால் பூர்வபக்ஷி கண்ணை மூடின்னு சொல்லிட்டான், தப்பு, உன்னை சொன்னது தப்பு அப்படின்ட்டான். ஓகே, ஏகதேசி என்ன சொல்கிறான்னா, ஓகே, அவன் சூடோ செக்யுலரிசம் மாதிரி சூடோ மதம், சூடோ வேதாந்தி. புரியுதா? இப்படி இருப்பான், அப்படியே இருப்பான். பிரம்மன் தான், பிரம்மன் காரியம்தான், அது எடுத்துக்கலாம். ஆனால் 3 காரணத்தினால அது தவறு. எப்படி? 3 விதமான காரணங்கள் சொல்கிறான். இந்த ஏகதேசி மதத்தை இப்போ சொல்கிறேன். அது என்னன்னா, சர்வஸ்ய பிரம்ம காரியத்துவாத், சர்வஸ்ய பிரம்ம காரியத்துவாத், யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபி சம் விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தது பிரம்மேதி. அப்படி உபநிஷத்து வாக்கியம் இருக்கு. அப்படிதான். அப்போது முண்டக்கத்தில் சொல்கிறது என்ன சொல்கிறது? ஏ தஸ்மாத் ஜாயத்தே பிராமணா பிராணஹா மனஹா சர்வேந்திரியாணிச்ச கம், கம்னா இது ஆகாசம், வாயுர் ஜோதிர் ஆபகா பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி. புரியுதா? அப்போ கைவல்ய உபநிஷத்து 15வது மந்திரம் இது. அப்போது இந்த மாதிரி முண்டக்கத்தில் 2:1-3 2வது அத்தியாயத்தில் முதல் பகுதியில் பாகத்தில் 3வது மந்திரத்துலேருந்து 9 மந்திரம் சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு 2:1-9,
ஓகே, அது முண்டக்கத்தில் என்ன சொல்கிறதுனா, அதஹா சமுத்ரா கிரயஞ்ச சர்வே, பிரம்மத்தினிடமிருந்து தான் சமுத்திரங்கள் தோன்றினது. இப்போ நீங்கள் சமுத்திரத்தை பார்க்க போகிறீங்க, ஆஹா இந்த பக்கம் வர ஒரு கலரு, இந்த பக்கம் அதையாவது பார்க்கணும் முதல்ல. எல்லாம் ஒரே மாதிரி தெரியும் சில பேருக்கு. அப்படி இல்லை, 3 கலர் இருக்கும் அங்கே, ஏன்னா 3 கடல் இருக்கு அங்கே, புரியுதா? சிந்து சாகர், ஹிந்து சாகர், கங்கா சாகர். கிழக்க இருக்கிறது என்ன சாகர்? கங்கா சாகர். மேற்கில் இருக்கிறது சிந்து சாகர். நமக்கு கரெக்டாக தெற்க இருக்கிறது இந்து சாகர். இதையாவது கற்றுட்டு போனா இருக்கும். பிரம்மன் புரியலன்னா பரவாயில்ல. என்ன அங்கே பார்த்தீங்கன்னா 3 விதமான கலர் இருக்கும், ஒன்றா பண்ணும். அந்த தீர்த்தத்தை நீ தலையில் விட்டுட்டேன்னா குளிக்க முடிஞ்சால் நல்லது, ஆனால் குளிக்கிறது கஷ்டம். தீர்த்தத்தையாவது தலையில் விட்டுக்கோ, கொஞ்சம் பாட்டில் அடைச்சி எடுத்துகிட்டு போ, புரியுறதா? எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஏன்னா எல்லா நதியிலையும் குளித்த புண்ணியம் சாகரில் குளித்த புண்ணியம் வரும். அது 3 பக்கம் இருக்கிற சாகர் இருக்க, அது அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம், புரியுறதா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுட்டா சரி. இது உண்டாக்குனது பிரம்மன், பிரம்மத்தினுடைய காரியம் சமுத்திரம். அதஹா சமுத்திர கிரயச்ச சர்வேஹா அஸ்மாத் சந்தஹா சிந்தவகா சர்வரூபாகா, எல்லா ஆறுகளும் பிரம்மத்தினிடமிருந்தே தோன்றின. அதத்ச சர்வாக ஔஷதயா, பிரம்மத்தினிடமிருந்தே சர்வ சிறுதானியங்களும் பெருதானியங்களும் தக்காளியும் மிளகாயும் எல்லாமே சர்வம் பிரம்மத்தினிடமிருந்தே தோன்றின. உனக்கு புரியுறதா? இப்படி சொன்னான். எங்கள் வீட்டு செடியிலேருந்து சொல்லக்கூடாது. நீ என்னைக்காவது முதல்ல தக்காளி செடி வச்சிருக்கியா தெரியல, ஏதாவது செடி ஒன்று போடு, அந்த செடியிலேருந்து வருதுன்னு முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் பிரம்மத்திலேருந்து வருதுன்னு நீ புரிஞ்சுக்கோ, இன்னொருத்தர்கிட்ட சொல்லாத. அப்போ பிரம்மன் காரணம், சர்வம் காரியம். ஏக காரண விஜானேன சர்வ காரிய விஜானம் பவதி. அப்போ ஏனைச அந்தராத்மா பூதையி திஷ்டதே ரசச்ச, எந்த தாவர சக்தினால் ஸ்தூல சூக்ஷ்ம சக்திகள் இருக்க முடியுமோ அந்த சக்தியும் கூட பிரம்மத்தினுடையதே. இதம் விஸ்வம் புருஷம் ஏவ. புரியுதா? அப்போ இது உபனிஷத்தில் சர்வஸ்ய உபனிஷத் வாக்கியம். சர்வஸ்ய உபனிஷத்து வாக்கியத்தை ஒன்று சொன்னால் போருமா, 4-5 சொல்லணும், அப்போ தான் சர்வஸ்ய சொல்ல முடியும். அதுக்காக இவ்வளோ. சோ காமயத்த பகுஷ்யாம் பிரஜா ஏதி சதபோ தப்பியத சதபஸ்தப்துவா. இதெல்லாம் படிக்கிறோமே, ஒரு 4 தடவை போய் அந்த புக்கு போய் பார்க்கணும். என்ன ஏதோ ஸ்தபதோ தப்பியத அப்படின்னு சொல்கிறார அப்படின்னு ராகம் போட்டு சொல்கிற, ஒரு டீயை நிப்பாட்டிட்டு அந்த குடிக்கிற டயத்தில் இதை கொஞ்சம் பாரு, டைம் இல்லைன்னா. இது எத்தனை தடவை 1000 முறை சொல்கிறேன் இந்த விஷயத்த, புரியுதா? அப்போ இதம் சர்வம் அசர்ஜத, அவைகள் அனைத்தும் பிரம்மனே படைத்தது. அப்படின்னா அனைத்தும் பிரம்மனே படைச்சதுன்னா அக்னி கூட பிரம்மன் தான் படைச்சது. லாஜிக் இதான், சிம்பிள் லாஜிக், புரியுதா? அதில் அக்னியும் பிரம்மத்திலிருந்து தோன்றின. வாயு காரணம் இல்லை. வாயோர் அக்னி இருக்குல்ல, வாயுலேருந்து அக்னி வரல, பிரம்மத்திலேருந்து தான் அக்னி வந்தது. சர்வஸ்ய பிரம்ம காரியத்துவாத், இதான் முதல் ரீசன். இது யார் சொல்கிறா? நம்ம சொல்கிற மாதிரியா இருக்கும், இது ஏகதேசி சொல்கிறது. செகண்ட் பாயிண்ட்டு, பிரதிஜ்ஞா அஹானி. ஹானினா கிடையாது, ஹானினா கிடையாதுன்றது கிடையாது. அப்படின்னா என்ன? டபுள் நெகட்டிவ், அது கிடையாது, அவ்வளோதான். பிரதிஜ்ஞா அவன் என்ன சொல்கிறான்? வேதாந்த பிரதிஜ்ஞா என்ன? எனக்கு மறந்து போச்சே. நம்ம வேதாந்த பிரதிஜ்ஞா என்ன? ஓய், எதை மறந்தாலும் இதை மறக்காத வேற சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த அந்த டே தம்பி, அதில் அந்த பர்ஸில் 2 பேப்பர் இருக்கும், என்ன மறக்காமல் அதை ஒன்று கொடுத்துட்றான் அப்படின்றான் இந்த டிரைவரு. இதெல்லாம் டைலாக்கு. இப்போ தான் நான் அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கேன்.
கரெக்டாக சொல்கிறானே அப்படின்னு. புரியுதா? மறக்காமல் செஞ்சிருனா மறக்காமல் செஞ்சிரு. அப்படி தான் நானும் சொன்னேன் போன ஷிபிரில். என்ன பிரதிஜ்ஞா? பிரம்மவே அது உங்கள் குருகுலத்தினுடைய மோட்டோ. ஜெகத்காரணம் பிரம்மா, அது பிரம்மசூத்திரத்தோட பிரதிஜ்ஞா. சர்வம் பிரம்மமயம் அப்படி சொல்லுங்க. எத்தனை சொல்லு நமக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. நான் சொல்றது பிரதிஜ்ஞா, உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை இல்லை. பிரதிஜ்ஞா தெரியும் இல்லையா? பிரதிஜ்ஞா என்ன? இப்போ பீஷ்மாச்சாரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி பிரதிஜ்ஞா பண்ணிட்டார். கஷ்டங்கள் வந்தால் கூட, கஷ்டங்கள்னா கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அவர் அந்த கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. பிரதிஜ்ஞா எடுத்துட்டார், அவர் உறுதிமொழி எடுத்துட்டார். உறுதிமொழின்னு பேர் தமிழில். ஓகே, உறுதிமொழி எடுத்துட்டா அதையே காப்பாற்றணும். பிரதிஜ்ஞான்னு பேர், அதுக்கு பேர். சரி, என்ன செய்யுது? நானே சொல்கிறேன். ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. இது வேதாந்த டிண்டிமா பிரதிஜ்ஞா. மறக்காத. அது ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. பிரம்மத்தை தெரிஞ்சுன்னா பிரம்மவேத பிரம்ம பவதி சொன்னதில் அதில் வரும், அதுக்குள்ளார வரும், பிரதிஜ்ஞாக்குள்ள வரும். பிரம்மத்தை தெரிஞ்சுன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு என்ன கண்டிஷன்? பிரம்மன் காரணமாக இருக்கணும், அனைத்து காரியமாக இருக்கணும். ஒரே ஒரு கண்டிஷன் தான். புரியுதா? அப்போ தான் ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. புரியுதா? ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. ஓகே, அப்போ சர்வ ஜகத்து காரிய விஜானம் பவதி. புரியுதா? அப்போ ஏகம் இஸ் ஈக்குவல் டு சர்வம். பியூட்டிஃபுல் ஈக்குவேஷன். எவனுக்கு புரியாது. ஏகம் இஸ் ஈக்குவல் டு சர்வம். காரணம் இஸ் ஈக்குவல் டு காரியம். பிரம்மன் இஸ் ஈக்குவல் டு சர்வம். இப்போ பிரம்மன் மாத்திரம்தான் இருக்கு. பிரம்மன் மாத்திரம்தான் இருக்கு. ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? ஒத்துக்க முடியாது. அதனால நீ முதல்ல ஒத்துக்க முடியாதுன்றது ஒத்துக்கோ. அப்புறம் ஒத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றத ட்ரை பண்ணு. புரியுதா? அப்போது ஒண்டர்ஃபுல் ஸ்லோகம் சொல்கிறார். அதனால் வாயு காரணத்திலிருந்து அக்னி உண்டாகாதுப்பா, ஆத்மாவிலிருந்து ஆகாசம் வந்தது. ஆத்மா ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது. ஆத்மா ஆகாச வாயுவிலிருந்து அக்னி வந்தது. ஆத்மா ஆகாச வாயு அக்னியிலிருந்து ஜலம் வந்தது. ஆத்மா ஆகாச வாயு அக்னி ஜலத்திலிருந்து பிருத்திவி வந்தது. ஆத்மா ஆகாச வாயு அக்னி ஜல பிருத்திவி ஔஷத்திலிருந்து இந்த சரீரம் வந்தது. புரியுதா? நீ தான் பிரம்மன். ஆனால் நிறைய விஷயத்த அத்தியாரோபம் பண்ணணும், அபவாதம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அத்தியாசம் பண்ணியிருக்கோம். ஒன்றா பஞ்சகோஷம் அத்தியாசம் பண்ணியிருக்கோம். நான் தான் மனசே சரியில்லை ஜி, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஜி. எது ஜி? நீயா மனசா? எல்லாம் ஒன்று தான் ஜி. ஆனால் இது என்னென்னா புரிகிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் புரியாமல் போய்டுறது. டே டு டே லைஃப்பில் நம்மளுடைய அனுபவத்தில் செட் ஆக மாட்டேறது. சரி போட்டோம். அது இதம் சர்வம் எதயம் ஆத்மா. இதில் வேதாந்த வாக்கியம், உபநிஷத்து வாக்கியம், பிரமாணம். இப்போ புரியுதா? இப்போ இது ரெட்டு ஒயிட்டு சொல்லிட்டீங்களா? இதை மாதிரி இதம் சர்வம் எதயம் ஆத்மான்றது சொல்லணும். சொல்ல வருமா? வராது. ஏன்னா அர்த்தாபத்தியில் இருக்குது. அப்போ ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. சர்வம் கலு இதம் பிரம்ம, சர்வம் கலு இதம் பிரம்ம. சரி, அடுத்தது ஏகதேசி விளக்கம் மூணாவது. அவன் என்ன இன்டர்பிரேட் பண்ணுறான்?
பிரம்மத்தினிடமிருந்து அக்னி தோன்றியது கரெக்டு தான். எப்படி? பிரம்மத்திலிருந்து அக்னி தோன்றியது கரெக்டு, அதுதானே இப்போ பேசிட்டு வரோம். ஆனால் ஒரு சின்ன திருத்தம், பிரம்மத்திலிருந்து வாயு தோன்றியது, பிரம்மத்திலிருந்து அக்னி தோன்றியது. நமக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசமே தெரியாது. பிரம்மத்திலிருந்து ஆகாசம் தோன்றியது, பிரம்மத்திலிருந்து வாயு தோன்றியது, பிரம்மத்திலிருந்து அக்னி தோன்றியது. டே அப்படி சொல்லக்கூடாதுடா. தனித்தனியாக தோன்றுறதுனா நிறைய ஐட்டம் காரியமாயிடும். அப்போ ஏக விஜானே சர்வ விஜானம் பகுதி வராது. அப்படி இங்கே புரியுதப்போ ஏகதேசி எங்கே தப்பு பண்ணுறான்னு இங்கே தான் விஷயமே இது. புரியுதா? அதனால் அது வாயு தோன்றியது, அதன் பிறகு அக்னி தோன்றியது அப்படிலாம் கிடையாது. எல்லாமே பிரம்மத்துக்கிட்ட தான் தோன்றியது. இப்படி இருந்தால் அதுக்கு வாயுன்னு பேர், இப்படி இருந்தால் அதுக்கு பேர் அக்னின்னு பேர். புரியுதா? ஓகே. கேம்புக்கு போகலாமா வேண்டாமான்னு தோன்றது என்னது? மனசு. போய் தான் ஆகுவேன் அப்படி தீர்மானம் பண்ணுறது புத்தி. புரியுதா? சங்கல்ப விகல்ப மனஹா. நிச்சயாத்மிக புத்தி புத்திக்கு நிச்சயம் பண்ணணும். இல்லை பொண்ணு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன் தான் பார்த்துட்டே இருக்கேன். அடா பாவி, அதை கூட நிச்சயம் பண்ண மாட்டியா? கிளாஸுக்கு வரலைன்னா கூட பரவாயில்ல, அதை நிச்சயம். சொந்த வேலையை கூட நிச்சயம் பண்ண மாட்டான். சரி ராத்திரி என்ன டிஃபனு அதான் யோசிச்சுருக்கேன். ராத்திரி டிஃபனு கூட ஒரு நிச்சயம் பண்ண தெரியாமல் இருக்குது. அடுத்த வேலைக்கு என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேது. இல்லை நீங்கள் 300 வருஷத்துக்கு சொல்கிறீங்க, அடுத்த வேலைக்கு என்ன செய்யணும்னு நிச்சயம் பண்ண தெரியல. ஸோ 2:3:10 என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கான சூத்திர பதில் தேஜகா அதஹா ததாகி ஆக. இங்கே சூத்திரக்காரர் என்ன சொல்கிறாரு, நமக்கு வியப்பு தர மாதிரி என்ன சொல்கிறாரு, நமக்கு ரிவர்ஸாக தோன்ற மாதிரி இருக்கும். சில சமயம் ட்ரெயின் நம்ம ட்ரெயின் போகாத மாதிரி இருக்கும், பக்கத்து ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரிவர்ஸாக தோணும். உபனிஷத்து வாக்கியம் வாயோர் அக்னிகி எல்லாம் சரியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? அப்படி கிடையாது. பாஷ்யக்காரர் சொல்கிறாரு, முதல் சூத்திரத்தில் சொன்னது எப்படியோ அதே மாதிரி இங்கே எடுத்துக்கோ. தேஜகா அதஹா ததாகி ஆகுகு. தேஜகா அக்னி தோன்றியது, அதஹா இதிலிருந்து, அதாவது வாயுவிலிருந்து அக்னி தோன்றியது, ததாகி ஆக. இவ்வாறு சுருதி வாக்கியம் உள்ளது, உபனிஷத்து வாக்கியம் உள்ளது. சுருதியினுடைய வாக்கியம் வாயுவிலிருந்து அக்னி தோன்றியது. கரெக்டாக தானே சொல்லின்னு இருக்கேல? கரெக்டாக தான் இருக்கு. அப்போ 10வது சூத்திரத்தில் ஏகதேசி சொல்கிறது போல் அமைஞ்சிருக்கு. வியாசரம் ஏகதேசி சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. புரியுறதா? அப்போ ஏகதேசி சொல்கிற மாதிரி வாயுவிலேருந்து அக்னி தோன்றின அப்படி சுருதி வாக்கியமே இருக்கோய். நான் சொல்கிறது சுருதி வாக்கியம், நானும் இதுவாக சொல்ல, என் ஐடியா கற்பனையில் சொல்லலை அப்படின்றான். கம் வாயுர் ஜோதிராப பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி கைவல்யம். கம் வாயுர் ஜோதிராப பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி கைவல்ய உபனிஷத்து. அப்போ ஜோதி உட்பட அனைத்தும் பிரம்ம காரியம், ரெண்டுமே ஒன்று தான். அதாவது ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் மூல காரணம் எதுவோ அதை கண்டுபிடி. நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு இப்போ இருக்கிறது தான் காரணம் தெரியும், உனக்கு இம்மீடியட்டாக இருக்கிற காரணம் தான் உனக்கு தெரியும். அந்த மூல காரணத்துக்கு போகணும். நான் நிறைய தடவை பேசும்போது மூல காரணத்துக்கு போயிடுவேன் நான். இப்போ நாங்கள் போனோம், இப்போ இந்த ராம் சகா வந்திருக்காரு, ராம்லாலா. அது கோர்ட்டில் வழக்காடினவர் யார்?
திரிலோக்நாத்ஜி அவர் இப்போ எங்கே இருக்கார்? அவர் இல்லை, செத்து போயிட்டார். ஆனால் அவங்கள வந்து ஒரு மனுஷனாகவே எடுத்துக்கல இவங்க. ஆனால் தேடி கண்டுபிடிச்சி அந்த பையனை பிடிச்சி அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க பத்தினியை பார்த்து அவங்க ஒய்ஃபெல்லாம் பார்த்து பேசி ஒவ்வொன்றும் அழறா, எங்களெல்லாம் விட்டுட்டார் அவர். அந்த நேரத்தில் ஒரே ராம் ராம்னு சொல்லிட்டு விட்டுட்டார் எங்களை. இப்போ வந்து கொண்டாடுற நேரத்தில் எங்களை கூப்பிடல. அதெல்லாம் பகவான்லாம் உள்ளெல்லாம் சொல்லக்கூடாது, அதுக்கு தான் என்னை அனுப்பிச்சுருக்காரு அப்படின்னு நான் அவங்களுக்கு ஒரு ராஜவஸ்திரம்லாம் போற்றி விட்டு பிறகுதான் எல்லாமே கொடுத்து சகல சம்பத்துக்களும் மரியாதையெல்லாம் பண்ணி அதுக்குள்ளே அந்த ராமரை கண்டுபிடிச்சி எல்லாம் விமர்சையாக கொண்டாடிட்டு வந்திருக்கோம். புரியறதான் விடமாட்டார் சாமி. அதனால் கம் வாயுர் ஜோதிர் ஆபகா மூல. நீ சொல்கிறது கரெக்டு தான், ஏகதேசி சொல்கிறது. வாயோர் அக்னிகி, வாயு தான் அக்னி. இதை அக்னிக்கு காரணம் வந்து வாயு. ஆனால் மூல காரணம் எது? ஆத்மனஹா ஆகாச சம்பூதா. மூல காரணத்துக்கு போ. புரியுதுப்பா? மூளை உள்ளவன் தான் போக முடியும். ஜோதி உட்பட அனைத்தும் பிரம்ம காரியம். புரியுதா? அப்போ மூல காரணம் பிரம்மன்னு எடுத்துட்டா சரியான பதில் கிடைக்கும். புரியுதப்போ? இதை 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 புரிஞ்சாதான் நமக்கு வந்து அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி தோணும் என்ன. ஆனால் இது ரைட்டாக புரிஞ்சுக்கணும். நான் வந்து மகரிஷி வால்மீகி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் போவேன், அதில் தான் ஃப்ளைட் புக் பண்ணணுன்னு. இல்லை ஜி, நம்ம வேறு டிக்கெட் புக் பண்ணிட்டோம், அதில் போயிடுவோன்னு. அயோத்திக்கு தானே போகிறோம், அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் போனோம். ஏன்? மூல காரணத்துக்கு போயிட்டேன். அந்த புஷ்ப விமானம் அங்கே வந்து இறங்குச்சுல்ல. புரியுறதா உங்களுக்கு? அதனால் இப்போ வரும்போது எங்கேயாவது ஏறிக்கலாம், எங்கே வேணால் போய்க்கலாம், அது வேறு விஷயம். நான் போகும்போது அயோத்திக்கு போகும்போது அந்த 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 இதோட மூல காரணத்துக்கு போயிட்டேன். அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது காரணத்துக்கு வந்துட்டேன். லக்னோவில் வந்து இப்படி வந்து அப்படி அப்படி. அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாக நமக்கு அந்த மகரிஷி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு விமானத்தில் உலகத்திலேயே முதல் முறையாக 120 சார்ட் அவுட் ஃப்ளைட்டு வந்து இறங்குச்சு. அவன் ஒரு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வரா மாதிரி எடுத்துகிட்டு வரான். தனி ஃப்ளைட்டு, எல்லாருக்கும் தனி ஃப்ளைட்டு. அப்படி உலகத்தில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு, அதுவும் லிம்கா தான் பெரிய இது ஏற்பாடு. ராஜாதி ராஜன் மன்னன், மன்னாதி மன்னன், ராமன் தான் அரசனுக்கெல்லாம் அரசன். இது ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் நான். அந்த அரசனை பார்க்கறதுக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு, நான் எல்லா நாட்டுக்காரனும் வரணும் அப்படின்னு. அவன் தான் மன்னன் அப்படின்னு. புரியறதா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறேன். நம்மால் கேட்குறவன் முன்னாடி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு. எல்லாம் ஏதோ ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம், அதுக்கு வெளிநாட்டுக்காரெல்லாம் ஒரு வானாக்கம். இதுதான் மையப்புள்ளி. நான் இன்டர்வியூ எடுத்தேன். புரியுதா? இது என்ன தூர்தர்ஷனில். புரியுதா? என்ன நீங்கள் அயோத்தி ராம்லாலை பற்றி என்ன நீங்கள்? இது ராம்லாலை இது அயோத்திக்கு மாத்திரம் இல்லாமல் யூபிக்கு மாத்திரம் இல்லை, பாரதத்துக்கு மாத்திரம் இல்லை, மொத்த விஸ்வத்துக்கே புள்ளி வந்து அயோத்தியா அப்படின்னு. அதை தான் வந்து மறுநாள் டாக்கில் அவர் கொடுத்தாரு. புரியுதா? அப்போது இங்கே வந்து அக்னிக்கு வாயு சாக்ஷாத் காரணம். புரியுதா? ஆனால் அதுக்கு பிரம்மன் காரணம் இருக்க, அது பரம்பரையா காரணம். இந்த ரெண்டு சொல்லு புரிஞ்சுக்கணும். மூல காரணம் புரிஞ்சுக்கணும், அதுக்கு அடுத்தது இப்போ சொல்கிறத புரிஞ்சுக்கணும். சாக்ஷாத் காரணம், பரம்பரையா காரணம். எல்லாருக்கும் சாக்ஷாத் காரணம் தெரியும், ஆனால் பரம்பரையா காரணம் இருக்க, அது கொஞ்சம் வேலை பண்ணணும், ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் தான் அது புரியும். இப்போ அனைத்துக்கும் மூல காரணம் பிரம்மன். அப்போ காரணமும் காரியமும் சமமாக உள்ளதனால காரியமாகிய ஜகத்து பஞ்சபூதமும் கூட பிரம்மன் அர்த்தம் இருக்கணும்னா. இப்போ ஆத்மனஹா ஆகாச சம்பூதகா, ஆத்மனஹா ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னிகி, அக்னேராபக, அதப்பிய பிருத்திவி.
அப்போ ஆத்மா தான் மூல காரணம். அப்போ இது வாயோர் அக்னின்றது என்னது, என்ன காரணம்? சாட்சாத்தா பரம்பரையா? சாட்சாத் காரணம். புரியுதா? அப்போ ஆத்மா சொல்கிறல அது என்ன காரணம்? மூல காரணம். பரம்பரையா வருது, அது பரம்பரா காரணம். புரியுதுல? பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாரு. அப்போ பாஷ்யக்காரர் இந்த எடுத்து பரம்பரையா காரணம், அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஸோ இதில் சொல்கிறாரு, புத்திர் ஞான சம்மோகா க்ஷமா சத்யம் தம க்ஷமஹா சுக துக்கம் பவோ பாவஹா பயஞ்ச அபயம் மேவச்ச அகிம்சா சமதா துஷ்டிஹி தமோதானம் யசோ யசஹா பவந்தி பாவபூதானாம் மத்த ஏவ பிரதக்விதஹா. ராகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பேல, பகவத்கீதா. புரியுதா? அப்போ மத்த ஏவ பாவகா பவந்தி. பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார், எல்லாத்தினுடைய அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய விற்த்திகள், உனக்கு பயம் வரலாம், சந்தோஷம் வரலாம், துக்கம் வரலாம், இன்னெல்லாம் வருது இல்லையா? அதில் எந்த ஃபார்மில் இருக்குது? விற்பி எண்ணத்தினுடைய ஃபார்மில் இருக்குது. ஒரு மாதிரி எண்ணம் வந்தால் துக்கம், இன்னொரு மாதிரி எண்ணம் வந்தால் சந்தோஷம். வருதா இருக்கு இல்லையா? உனக்கு விற்பி இருக்கு இல்லையா? அன்றைக்கி சங்கர மடத்தில் விற்த்தியே இல்லை, ஸ்தப்தி பாவத்துக்கு போயிட்டேன் நான். அப்படியே நினைக்கிறேன், கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு. இதோ பேசுகிறேன். ரெண்டு ராமர் எடுத்து கொடுக்குறேன் நான். ஒருத்தருக்கு அந்த கோல்டு காயின் இருக்குல்ல, மொத்தமாக எடுத்து கொடுத்துட்டேன். ஐயோ, மொத்தமாக கொடுத்துட்டேன். நம்ம ஸ்திதியில் அங்கே இல்லை. அப்புறம் அங்கேருந்து அயோத்தியிலேருந்து இது வந்திருக்கு பிரசாதம், அது திருப்பதி லட்டு மாதிரி. அது எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்குது. மனசு அதில் செலுத்த முடியல, மனசு அதில் அப்ளிகேலே ஆகலை. ஓகே, அது வேற ஒரு ஸ்திதியில் இருந்தது, அது தேவஸ்திதின்னு வச்சுக்கேன். ஓகே, மற்ற ஏவ பாவகா பவந்தி. எல்லாருடைய அந்த காரணத்தில் ஏற்படுகின்ற விருத்திகள் அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன அர்ஜுனா அப்படின்றார். பாவகா பவந்தி. அப்போ முதல் ஆர்குமெண்ட்டு சர்வசிய பிரம்ம காரியத்வாத். கன்க்ளூஷன் வாயோர் அக்னிகி என்றது சாட்சாத் காரணம், பிரம்மணகா அக்னின்றது பரம்பரா காரணம். செகண்ட் பாயிண்ட், செகண்ட் ஆர்குமெண்ட் பிரதிஜ்ஞா ஆஹானிகி ஏகதேசி. இது ஸோ எந்த ஒன்று பிரம்ம காரியம் என்பது உறுதியாயிடுச்சுன்னா ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி சாத்தியமாகும். எல்லாமே பிரம்மத்தினுடைய விஷயந்தான் அப்படி முடிவு பண்ணாதான் ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி வரும். அதாவது வாயோர் அக்னின்றது வாயுனுடைய காரியம், அக்னி கரெக்டு தான். ஆனால் அனைத்துக்கும் காரியம் ப்ராடக்ட் எது? பிரம்ம காரியம். எல்லாமே பிரம்மத்தினுடைய காரியம். அப்போ தான் பிரதிஜ்ஞா பிரதிஜ்ஞாவாக இருக்கும். ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. வாயோர் அக்னின்னு சொல்லிட்டீங்கன்னா ஏக விஜானேன சர்வ விஜானம் வரவே வராது. புரியுதா? அதனால் எல்லாத்துக்கும் காரணம் அதுக்கு. இதை புரிஞ்சுக்கோ அப்படின்றது. அதனால் இதில் ஸோ நீ இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி என்ன போட்டான்? இட்லி போட்டானா? சரி, நீங்கள் வெறும் வயிற்றில் எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? 1 2 3 4? 1 இல்லை, ஒரு பிட்டு. நீ எப்போ ஒரு பிட்டை எடுத்து வாயில் போடுறியோ அது வெறும் வயிறு கிடையாது, அப்புறம் பிட்டு போட்ட வயிறு, புட்டு போட்ட. புரியுதுல்ல உங்களுக்கு? அப்போது வெறும் வயிற்றில் சாப்பிட்ட வாயில் தான் சாப்பிட்றது. புரியுதா? அதில் டோட்டல் புரிஞ்சுக்கோ. சாட்சாத் காரணம் ஆகாசம் மாத்திரமே சாட்சாத் காரணம். ஆனால் பிரம்மன் பரம்பரா காரணம், பரம்பரையாக வருது. புரியுதா? இதை புரிஞ்சுக்கிட்டா தான் ஹானி. அதனால் ஆணி ஏற்படாது, மிஸ்டேக் ஏற்படாது.
அதில் இதுவும் வராது. மூணாவது ஆர்குமெண்ட் என்ன? தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மனா ஆகாச சம்பூதகா ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேர் ஆபகா அத பிருத்திவி. இதை ஒரு 100,000 முறை சொல்கிறேன்னு கொஞ்சமாவது ஹோம்ஒர்க் பண்ணுங்களேன். அந்த மூலத்தில் என்ன சொல்லியிருக்கோம், உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் போய் அதில் ஒர்க் பண்ணுங்க. அதில் புரியுதா? பஞ்சபூதத்தை ஏகதேசி என்ன சொல்கிறேன்னா, பிரம்மத்தினிருந்து வாயு தோன்றாது, பிரம்மத்தினிருந்து அக்னி தோன்றியது. ஆத்மனகா ஆகாச சம்பூதகா, ஆத்மாவிலிருந்து ஆகாசம் தோன்றின. உபனிஷத்தை சொல்கிறது தெளிவா, ஆத்மாவிலிருந்து ஆகாசம் தோன்றியது. ஆனால் வாயோர் அக்னிகி, வாயுலிருந்து அக்னி வந்தது. அதுதான் சரி. நீ சொல்கிறது கரெக்டு. ஆத்மனகா ஆகாச வாயு, ஆத்மனகா ஆகாச சம்பூதகா, அது கரெக்டு. அது டைரெக்டாக ஆத்மாவிலிருந்து வந்தது. ஆனால் வாயோர் அக்னிகி, வாயுலேருந்து அக்னி வந்தது. வாயு காரணம், அக்னி காரியம். ரெண்டு தானே கரெக்டாக தானே இருக்குது. அதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. அவன் என்ன மிஸ் பண்ணிட்டான்? இப்போ மூல காரணத்தை மிஸ் பண்ணிட்டான். அப்புறம் சாட்சாத் காரணம், பரம்பரையா காரணம், அவனுக்கு அந்த ஐடியா இல்லை. இப்போ நமக்கு ஐடியா வந்துடுது. புரியுதா? அப்போது நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போர்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எதில் பண்ணிடுது? மரத்தில். ஓகே, மரம் எதுலேருந்து வந்தது? மரத்துலேருந்து. ஓகே, இந்த விதை அந்த இது பலகை எதுலேருந்து வந்தது? மரத்துலேருந்து வந்தது. மரம் எங்கேருந்து வந்தது? நிலத்திலேருந்து வந்தது. நிலம் எங்கே இருக்கிறது? நிலம் எங்கே இருக்கு? பூமி எங்கே இருக்கு? பூமி எங்கே இருக்கு? ஆகாசத்தில் இருக்கு. ஆகாசம் எங்கே இருக்கு? எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்படி தான் போடு அறிவால. ஆத்மனகா ஆகாச சம்பூதகா. புரியுதா? இப்போ இந்த டேபிளை பார்த்துட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா வெறும் அது மாவு விட்டா இல்லை தேக்கு விட்டா நீ இப்படி தான் பார்ப்ப, இப்படி தட்டி பார்ப்ப, தேக்கா இல்லை மாவா அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறது பிரம்மன் சொல்கிறேன் நான். இப்போ புரியுது உங்களுக்கு? அவர் பிடியில் வாசித்தார் ஜனகர். இது எரியும் போது பிடியில் தான் வாசிப்பார், வேற என்ன வாசிப்பார்? எல்லாம் ஒரே பிரம்மன் தானே. புரியுது உங்களுக்கு? அப்போ எல்லா ஐட்டமும் பிரம்மன். ஓய், அதில் நீ பரம்பரா காரணம் தெரியணும். ஆனால் நீ பார்க்கறது என்ன? சாட்சாத் காரணத்தை பார்க்குற. என்ன தப்பு பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ஓ, நம்ம இப்போ சாட்சாத் காரணத்தை பார்க்குறோம், பரம்பரா காரணத்தை விட்டுட்டோம், மூல காரணம் மூளையே இல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னு. அப்போ நீ எல்லா இடத்துலையும் ஈஸ்வரனை பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? மூல காரணத்துக்கு போனா தான் முடியும். தேர்ஃபோர் வாயோர் அக்னிக்கு, வாயு தோன்றியது, அதன் பிறகு அக்னி தோன்றியது, அப்படிலாம் தத்து பித்துன்னு வளராத. என்ன, எல்லாமே பிரம்மத்திலிருந்து தோன்றியது. ஓகே, ஒன்றுத்துலேருந்து ஒன்று தோன்றியதெல்லாம் சொல்லாத. அதுக்கு மூல காரணம் யோசிச்சுக்கோ. அதுக்கப்புறம் சாட்சாத் காரணம், பரம்பரா காரணம், இதை புரிஞ்சுக்கோ. இது புரிஞ்சுட்டுனா ஏகதேசி மாதிரி தவறு பண்ண மாட்டோம். அப்போது இருக்கிறதெல்லாம் பிரம்மன் தான் இருக்கிறது. முன்னாடி இருக்கிறது பிரம்மன், பின்னாடி இருக்கிறது பிரம்மன், ரைட்டில் இருக்கிறது பிரம்மன், லெஃப்டில் இருக்கிறது பிரம்மன், மேலே இருக்கிறது பிரம்மன், கீழே இருக்கிறது பிரம்மன். நம்ம முண்டக்க உபநிஷத்து இப்போ புரியுது. இப்போ நம்ம உபநிஷத்தில் இப்படி படிக்கலை, உபநிஷத்தில் படிக்கலை, பிரம்மசூத்திரத்தில் படிக்கிற தெளிவாக புரியுது. இப்போ பிரம்மசூத்திரத்துக்கு படிக்கிற பண்டிட்டு நீங்களாம். ஓகே, எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள் மெய்ஞானிகள்லாம் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கடைகோடியில் இருக்கிற கன்னியாகுமரியில் விவேகானந்த ராக்குக்கு முன்னாடி, அதுவும் கேந்திராவில் நம்ம எல்லாம் பாரத மாதாவினுடைய அருகில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு அருளை பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸ்ரீபெரும்புதூர் போய் படித்தோம், காஷ்மீரில் போய் படித்தோம். இந்த மாதிரி முக்கியமான புண்ணிய ஸ்தலத்துலையாவது போய் இந்த புத்தியை ஏற்றுவோன்றதுக்காக ட்ரை பண்ணேன். நேற்று டெல்லியிலேருந்து 11:30 மணிக்கு ஒருத்தி ஃபோன் பண்ணுறா, சாமி அந்த பிரம்மத்தை எனக்கு கொஞ்சம் காட்டுங்களா அப்படின்னு. காட்டுறமா, இது வேலைக்கு போயிருக்கு. நிஜமாவே சீரியஸாக ஃபோன் பண்ணி
அயோத்தியிலேருந்து வந்துட்டிங்களா அப்படிங்கிறேன். நான் இப்போ கன்னியாகுமரியில் இருக்கேன்னு. ஐயோ கன்னியாகுமரியில் இருக்கீங்களா, சரி அந்த பிரம்மன் எங்கேயாவது எப்படியாவது இந்த நான் சாகிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அப்படின்னு. இரு நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி இப்போ தான் சிவராஜ் சவுக்கானை பார்த்துட்டு வந்தேன். இப்போ சிவராஜ் சவுக்கானை நான் பார்த்துட்டு வந்தேன்ல, அந்த மாதிரி அவர் கொஞ்ச நேரம் பேசுகிறேன். நமக்கு கிளாஸே இருக்குது, இப்போ கிளாஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். புரியுதா, உட்காருங்க ஜி அப்படின்னாரு. இல்லை நம்ம கிளாஸுக்கு போனோம் அப்படின்னு. அந்த மாதிரி சிவராஜ் சவுக்கானை பார்க்குற மாதிரி எனக்கு பிரம்மத்தை காட்டுறீங்களான்னு கேட்குறா. பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். அவள் வந்து 3.5 வருஷம் கோர்ஸ் முடிச்சிருக்கா, ஃபார் இன்ஃபர்மேஷன். வாத்தியாருக்கு இதுதான் அறிவா வச்சு வெட்டுறதுன்னு பேர், இதுக்கு பேர். அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த ஒரு நல்ல புண்ணிய கஷேத்திரத்தில் தப்பாக சொன்னீங்கன்னா என் பேரை சொல்லாதீங்க, வேறு யாரோ பிடிக்காத பேரை சொல்லிவிடுங்க. புரியுதா? என்கிட்ட ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு எங்கேயாவது சொல்கிறத வந்து கரெக்டாக சொல்லணும். சர்வ காரணமும் ஏக விஜானம்னு சர்வ விஜானம் பவதி. அதுதான் வேதாந்தத்தினுடைய டிண்டிமா பிரதிஜா. அதை வந்து இப்போ இந்த ஷிபிரில் நாளைக்கு வரைக்கும் மறக்கக்கூடாது. நம்ம திருப்பி நவாகம் வருவோம்ல, அப்போ மறந்துடலாம். இப்போ தான் உங்களுக்கு பர்மிஷன் அப்போ. ஆனால் இப்போ 2 நாளைக்கு மறக்கக்கூடாது. திருப்பி நான் கன்க்ளூட்டில் கேட்பேன் நான். புரியுதா? அப்போ தப்பாக சொன்னேன் பெஞ்ச் மேலே யாரை சொல்லுவேன். அதனால் இதோட நம்ம முடித்து நம்ம வந்து சாகர் 3 சாகரையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வருவோம். இப்போ வந்து ஃபோட்டோ செக்ஷனுக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.